எல்லா போலும் அல்லாஹ்வின் மீதே நிலவட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம், நற்குணத்தின் தாயகம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவரின் குடும்பத்தார்கள் மீதும், அவரின் தோழர்கள் மீதும், நாதர்கள் எல்லோர்கள் மீதும், குறிப்பாக வந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். நான் இவ்விழாவில் பேச வந்திருக்கும் தலைப்பு நாயகம் கற்று தந்த நாகரிகம் என்ற ஒரு தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பே அன்றைய அரபியர்களிடம் மூட பழக்க வழக்கங்கள் தான் கூடிக்கொண்டிருந்தன. பெண் சிசுக்களை உயிருடன் புதைத்து வந்தார்கள். நிர்வாணமாக காபாவை வலம் வந்தார்கள். இதுபோலவே அவர்கள் எல்லா பேரும் செயல்முறையில் நாகரிகமற்றவாகவே இருந்தன. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மக்களின் உள்ளங்களை ஒழுங்குபடுத்தி சரியான தேவ நம்பிக்கையும் சீரழிவையும் நாகரிகத்தையும் கலைந்து அறிவுப்பாதை இழந்து செல்லும் சீரான நாகரிகத்தை புகுத்தி அம்மக்களை சிறப்பாக்கினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் காட்டி தந்த நாகரிகத்தால் தான் அந்த அரபிய மக்கள் உத்தமனானார்கள். எனவேதான் உலகிற்கு நாகரிகத்தை அறிமுகம் செய்தவர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று மிகைக்காது. பெருமானார் காட்டி தந்த நாகரிகங்களை ஒரு சிலவற்றை இங்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். தண்ணீர் அருந்துவதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகிய வழிமுறையில் காட்டி தந்திருக்கிறார்கள். தண்ணீர் குடிக்கும் போது நின்ற நிலையில் குடிக்க கூடாது. தோல் துரத்தின் வாய் வைத்து நின்ற நிலையில் அருந்தக்கூடாது. கொட்டா குடிப்பது போல் ஒரே மடக்கில் குடிக்க கூடாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகிய வழிமுறையை காட்டி தந்திருக்கிறார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இடதுகை பழக்கமுடையவர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறார்கள். இது ஒரு அநாகரிகமான செயலும் என்று கூட சொல்லலாம். இடதுகை பழக்கத்தால் மனிதனுக்கு சில ஆபத்துகள் வருகிறது. கல்வி கற்றுக்கொள்வதில் மிகுந்த கஷ்டமும் கற்பதற்குரிய அறிவை மலங்கு செய்துவிடும். உடல் சதைகளிலும் நரம்புகளிலும் மூட்டுகளிலும் தைராய்டு சுரப்பதில் எச்சல் வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என அமெரிக்க அறிஞர் நார்மன் கெஸ்பின் என்பவர் கூறுகிறார். இப்படிப்பட்ட இடத்தை பழக்கத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் எவரும் தம் இடது கையால் உணவு பருக்கும் இன்ன நற்செயல்களை செய்ய வேண்டாம். ஏனெனில் இடது கையால் ஷைத்தான் உணவு பருகவும் செய்கிறான் என கூறுகிறார்கள். பொதுவாக இடதுகை பழக்கத்தால் பல கஷ்டங்களும் தொந்தரவுகளும் வரும். இது ஒரு அநாகரிகமான செயலும் என்று கூட. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிக்கும் போது செப்பல் அணியும் போது வலது பாகத்தை கொண்டு ஆரம்பியுங்கள். இவ்வாறு நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிக்கும் போது வலது பாகத்தை கொண்டு, அருவருப்பான செயலை செய்ய ஆரம்பிக்கும் போது இடது பாகத்தை கொண்டு ஆரம்பிங்கள் என கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அன்பானவர்களே, நல்லடியார்களே, இது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழிக்கும் போது வலதுகையால் செய்வதை தடுத்தார்கள். அது ஒரு அருவருப்பான செயல் என்பதாக இவ்வாறு கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதில் செப்பல் அணியும் போது வலது பாகத்தை விரும்பராக இருந்தார்கள் என்று நம்மால் ஹதீஸ் கிதாபில் தான் மூலம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. சிறுநீர் கழிப்பதில் ஒழுக்கத்தை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். நின்ற வண்ணம் சிறுநீர் கழிக்க கூடாது. இன்றைய காலத்தில் தங்களை நாகரிகமான மாணவர்கள் என்று கூறிக்கொள்ளும் சிலர் நின்ற வண்ணம் சிறுநீர் கழிக்கிறார்கள். இது தொதுபாக பல இடங்களில் நின்ற வண்ணம் சிறுநீர் கழிவறைகள் அரசாங்கமே அமைக்கிறது. நின்ற வண்ணம் சிறுநீர் கழிப்பதால் அந்த சிறுநீர் துளிகள் சரிசரத்தில் படிக்கிறது என கூறுகிறார்கள். எனவே
நின்ற வண்ணம் சிறுநீர் கழிக்க வேண்டாம் என கூறி நல்லதொரு வழிமுறை காட்டியுள்ளார்கள். எனவே நமது மன்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி சென்ற வழி நாமும் வாழ்வதற்கு வல்லம் அல்லாஹ் அருள் புரிவானாக. எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்த ஹஜ்ரத்துக்கும் மற்றும் ஜமாதார்களுக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.